அமெரிக்க ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகிய 2 வாரங்களுக்கு பிறகு ஜோ பைடன் தனது சமூக சேவை நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் நிறுவனத்துடன் அவர் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. ஜோ பைடன் முன்பு 2017 முதல் 2020 வரை அந்த நிறுவனத்தில் பணியாற்றினார். மேலும் அந்த நேரத்தில் அந்த நிறுவனம் அவரது பல படைப்புகளை வெளியிட்டது. சமூக சேவை மற்றும் திறமை அங்கீகார அமைப்பாக செயல்படும் இந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் உள்ள முக்கிய நபர்களின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா, அவரது மனைவி மிஷேல் ஒபாமா மற்றும் பல செனட்டர்கள் அடங்குவர் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கூடுதலாக திரைப்படம் மற்றும் பொழுதுபோக்கு, விளையாட்டு மற்றும் இசை போன்ற துறைகளில் உலக புகழ் பெற்ற பல ஆளுமைகள் இந்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களாக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன இறக்குமதி பொருட்கள் மீது மேலதிகமாக 10% வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் சீனாவும் பதிலடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அமெரிக்க நலன்களை பாதுகாப்பதாக தெரிவித்து ஜனாதிபதி ட்ரம்ப் நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்பை மேற்கொள்வதாக கூறியுள்ளார். சீனா மீது அமெரிக்க அரசு மேலதிக வரி விதிப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக சீன அரசும் வர்த்தக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை இன்று எடுத்துள்ளது. அதன்படி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் நிலக்கரி, இயற்கை எரிவாயு பொருட்கள் மீது 15% வரியும், கச்சா எண்ணெய், வேளாண் உபகரணங்கள், குறிப்பிட்ட ரக கார்கள் உட்பட இன்னும் சில பொருட்கள் மீது 10% கூடுதல் வரி விதிக்க முடிவெடுத்துள்ளதாக சீன அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கொண்ட வரி விதிப்பு நடவடிக்கையை பிப்ரவரி 10 முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் இத்தேர்தலை அதிமுக, பாஜக, தேமுதிக, தவக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ளது. இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகி சீதாலட்சுமி உட்பட மொத்தம் 46 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் இன்று வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல அயோத்தியின் மில்கிபூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அங்கும் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மேலும் டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இங்கு மொத்தம் 70 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இங்கு ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் நேற்று நண்பகல் இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 உயர்வடைந்துள்ளது. சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள நகரில் நேற்று நண்பகல் விவசாயிகளை ஏற்றிக்கொண்டு கனரக வாகனம் ஒன்று சென்றுள்ளதாகவும், இதன்போது குறித்த வாகனத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் ஒன்று திடீரென வெடித்து சிதறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் 5 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இருதரப்பு நகர்வுகளை வலுப்படுத்த இஸ்ரேலிய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ள நிலையில் ஈரான் சர்வதேசத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமான காணொளியொன்றை வெளியிட்டுள்ளது.
குறித்த இருதரப்பு சந்திப்பானது தமது நாட்டுக்கு அச்சுறுத்தலாக மாறும் என கருதியே அதனை எதிர்க்கும் முகமாக இந்த காணொளி வெளியிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையே தற்போது ஈரான் பூமிக்கடியில் சுரங்கம் அமைத்து உருவாக்கியுள்ள ஏவுகணை நகர் தொடர்பான தகவல்களை காணொளியாக வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா முன்னதாக பகையாளியாக உள்ள நிலையில் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரியாக தற்போது மாறியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திக்க உள்ளார். இதன்போது காசா இஸ்ரேல் போர் உட்பட மத்திய கிழக்கு பிராந்திய விவகாரங்கள் பற்றி இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக கருதப்படுகின்றது. இந்த விடயம் ஈரானுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது ஈரான் தங்களின் படை வலிமைகளை தொடர்ந்து காணொளியாக வெளியிட்டு வருகின்றது. அந்த வகையில் ஈரான் தற்போது வெளியான காணொளி அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமன்றி ஈரானுடன் மோதிவரும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக அந்த நாட்டில் வசிக்கும் தமிழ் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் இன்றைய தினம் இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது தமிழ் ஈழமே எமது நாடு, தமிழ் ஈழம் ஒன்றே ஒரே தீர்வு மற்றும் தமிழர் உரிமைகளை உறுதி செய் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.